அல்லாஹு தஆலா உலகத்தாருக்கு ஈமானுக்கே 2 பெண்களைத்தான் உதாரணமாக சொன்னான். உலகத்திலேயே வலிமை வாய்ந்ததெல்லாம் நமக்கு மிகப்பெரிய செல்வம் ஈமான் தான். அந்த ஈமானுக்கே அல்லாஹு தஆலா பெண்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தின் அத்தனை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சேர்த்து கியாமத்து நாள் வரை ஈமானுக்கு உதாரணம் வேண்டுமா? உலகத்தாரே, எப்படிப்பட்ட ஈமான் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த ஈமானுக்கு உதாரணமானவர்கள் 2 பெண்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொன்னான். லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராத ஃபிர்அவுன் இத் قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين ومريم ابنة عمران التي أحصنت فرجها. அல்லாஹு தஆலா ஆசியா அம்மா அவர்களையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ற 2 சீதைகளையும் தான் கியாமத்து நாள் வரை நின்றலங்கக்கூடிய அவனுடைய வேதத்தில் ஈமானுக்கு உதாரணமாக, பெண்களுடைய ஈமானுக்கு மாத்திரமல்ல, உலகத்தாரில் அவ்வளவு பேருக்கு உள்ள ஈமானுக்கு உதாரணமாக அல்லாஹு தஆலா பெண்களை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் ஈமானுக்கே உதாரணமானவர்கள் எங்களுக்கு. அந்த அடிப்படையிலே உலகத்திலே ஈமானுடைய வளர்ச்சிக்கும் கல்வியினுடைய மேன்மைக்கும் இறையச்சமுள்ள வாழ்க்கைக்கும் இன்றைய காலகட்டத்திலே உள்ள பெண்களான நீங்களும் உதாரணமாக திகழ வேண்டும் என்று நான் அன்போடு தீனின் பெயரால் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டத்திலே ஆண்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், நீங்க அந்த பெண்களை போல இருந்தா என்ன, இந்த அம்மா மாதிரி இருந்தா என்ன, இந்த பெண்ணினுடைய கல்வியின் சிறப்பு என்ன தெரியுமா என்றெல்லாம் ஆண்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பெண்களை சுட்டிக்காட்டி இவங்களை போல இருக்க வேணாமான்னு சொன்னாங்க. ஏதோ பெண்கள் கூட்டங்கிற காரணத்தினால பெண்களை ஐஸ் வைக்கிறதுக்கு ஹஸ்ரத் அப்படி இப்படி பேசுறாங்க நினைக்காதீங்க. ஹதீஸில் உள்ள வாசகத்தை சொல்றேன். அத்துன்யா குல்லுஹா மத்தா, உலகத்தில் உள்ள எல்லாமே மனிதனுக்கு பயன்படக்கூடியதுதான். ஆனால் உலகத்தின் பயன்பாடுள்ள பொருள்களில் எல்லாம் ஆக சிறந்த பொருள் அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹத்தான ஒரு பெண் என்று சொன்னார்கள் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பெண்கள் மாத்திரம் இறையச்சமுள்ள சாலிஹத்தானவர்களாக ஆகிவிட்டால் இந்த உலகத்தில் அதைவிட சிறந்த எதுவுமே இல்லை என்பதை நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் உணர்த்தி காண்பிக்கிறார். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிராமத்துக்கு போனாங்க. இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான தெளிந்த ஹதீஸ், பல்வேறு ரிவாயத்துகளிலே வருகிறது. ஆனால் ரொம்ப ஆதாரபூர்வமான ஹதீஸ், கதை மாதிரி இருக்குதுன்னு அப்படி இப்படி நினைச்சிடாதீங்க. ஒரு கிராம வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகிறாங்க. அப்போ அந்த ஊரில் இருந்த ஒருவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு விருந்தளித்து உயர்ந்த கண்ணியம் செய்து அவர்களை அந்த நேரத்தில் இக்கட்டான சிரமமான நேரத்தில் அவங்களுக்கு உண்டான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தார்கள். மனதிலே நிகழ்ச்சி அடைந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் கேளுங்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் கேளுங்கன்னு சொன்னாங்க. இது எவ்வளோ பெரிய சந்தர்ப்பம்! யாரிடத்தில் நாம் துஆவை வேண்டுகிறோமோ, யாரின் பொருட்டால் நம்முடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நினைக்கிறோமோ, யார் நமக்கு துஆ செய்ய மாட்டார்களா என்று ஆசைப்படுவோமோ, அப்படிப்பட்ட கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நேரடியா உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா கேளுங்கன்னு சொல்றாங்கன்னா எவ்வளவு பெரிய வாய்ப்பு! ஆனால் அந்த கிராமவாசியில் சொன்னார், நாக்கத்துன் யஹலிபுஹா, பால் கறந்து எடுக்கக்கூடிய ஒரு ஒட்டகம், ஒரு பிராணி, அதை கறந்தெடுப்பதற்கு ஒரு சட்டி, இது இருந்தால் போது நாயகமேன்னு சொன்னார். பாலை கறந்தெடுப்பதற்குண்டான ஒரு பாத்திரமும் அதை கறப்பதற்குண்டான ஒரு வாகனமும் எனக்கு இருந்தால் போதுன்னு சொன்னாங்க. அப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் உலகத்திலே ஒரு புத்திசாலியான பெண்ணை உதாரணம் காட்டினார். நீங்க அந்த அம்மா மாதிரி கூட இல்லையே, இப்படி ஆயிட்டீங்களே, நேரடியாக நான் கேட்கிறேன் உங்களிடத்தில், எவ்வளவு பெரிய வாய்ப்பு! இந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் நீங்கள் ஆகிவிட்டீர்களே. உலகத்தில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் ஒரு பெண்மணிக்கு வந்தது, ஒரு தாய்க்கு வந்தது. அந்த தாய் அந்த சந்தர்ப்பத்தை அழகாக பயன்படுத்தி கொண்டார்கள். பனி இஸ்ராயீலுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த வயதான அந்த அம்மா அது மாதிரி கூட நீங்க இல்லையேன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பனி இஸ்ராயீலுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த வயதான அந்த பெண்மணி, அவர்களுக்கு இதுபோல் ஒரு சந்தர்ப்பம் வாய்த்தது.
அந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தினார்கள். உலகத்திலே அந்த முன்னோடியான ஒரு பெண்ணை போல கூட நீங்கள் இல்லையே. நல்ல சந்தர்ப்பத்தை விட்டுட்டு சட்டி வேணும் அது வேணும்னு கேட்குறீங்களே, செய்யுதல் நம்பியாவிடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கையா என்பது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது என்ன புத்திசாலியான அந்த பெண்மணி, வயதான அந்த பெண்மணி யார்? அல்லாஹ்வுடைய ரசூல் எதற்காக அவர்களை சுட்டி காட்டினார் என்று சொன்னால், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம். சின்ன வரலாறு தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலம், ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கடைசி நேரம். ரூஹ் வாங்குவதற்காக அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு மலக்குல் மௌத் வந்திருக்கிறார்கள். பொதுவாக நபிமார்களிடத்தில் ரூஹ் வாங்கும் பொழுது அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு தான் வாங்கணும். நம்மள மாதிரி இல்லை, அனுமதி கேட்டு தான் வாங்கணும். அவங்க அனுமதி கொடுத்தா தான் ரூஹ் வாங்கணும், இல்லைன்னா திரும்ப போயிடணும். நம்மள்கிட்ட அப்படி யாரும் அனுமதி கேட்கறது இல்லை, கேட்டால் கொடுக்க மாட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் அனுமதி கேட்டு தான் வாங்கணும் நபிமார்கள்ட்ட. மலக்குல் மௌத் வந்து கேட்குறாங்க, அல்லாஹு தஆலா உங்களுடைய அனுமதியை கேட்டு ரூஹ் வாங்கும்படி எனக்கு உத்தரவிட்டிருக்கிறான், நீங்கள் அனுமதி தந்தால் ரூஹ் வாங்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் அதற்கு சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி என் ரப்பு எப்பொழுது அனுப்பிவிட்டானோ ரூஹ் வாங்க வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டு சுமந்து கொண்டு போய் கபரில் அடக்கம் செய்கிறார்கள் என்று அடுக்கிக் கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் ஆண்களுக்கு தானே, எங்களுக்கு அந்த வாய்ப்பே இல்லையே, அந்த நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு இல்லையே. அப்படியானால் நன்மைகளை பெறுவதிலே எங்களை விட ஆண்கள் முந்தி இருக்கிறார்களே, இது நியாயமா தெரியலையே நாயகமே. அல்லாஹ் தஆலா அவங்களை ஆண்களுக்கு மட்டும் நபியை அனுப்பலையே, பெண்களுக்கும் சேர்த்தல்வா அனுப்பியிருக்கிறான் என்று நசீபா என்ற ஒரு பெண்மணி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் மெய்சிலிர்த்து போனார். சஹாபிகளிடத்தில் சொன்னார்கள், இதைவிட ஒரு அழகான கேள்வியை, இதைவிட புத்திசாலித்தனமான ஒரு கேள்வியை, ஈமானுடைய நிலையிலே உயர்ந்த இது மாதிரி ஒரு கேள்வியை யாராவது கேட்டு பார்த்திருக்கிறீர்களா? என்ன அழகான கேள்வி, என்ன அழகான கேள்வி என்று கேட்டுவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அம்மாட்ட சொன்னாங்க, ஏம்மா நீ கேள்வி கேட்டது நியாயம்தான், ஆனால் ஆண்கள் தான் நன்மைகளில் முந்துகிறார்கள் என்ற செய்தியை நான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்னான். அதை ஏற்றுக்கிறல்ல, கேள்வி கேட்டது வெளிப்படையாக சில காரியங்களை வைத்து கேள்வி கேட்டது நியாயம், ஆனால் அதனால் ஆண்கள் தான் நன்மையில் முந்துகிறார் என்று சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஆண்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களின் நன்மையும் அதை செய்யாமலேயே உங்களுக்கு கிடைப்பதற்கான வழியை மார்க்கம் சொல்லி இருக்கிறது. கிடைப்பதற்கான வழியை மார்க்கம் சொல்லி இருக்கிறது. கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பதும், பிள்ளைகளை பேணி நடப்பதும், பிள்ளைகளை பேணி வளர்ப்பதும், இந்த எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு அப்படியே செய்யாமலேயே உங்களுக்கு கிடைத்துவிடும். சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா சொன்னாங்க, நன்மையில் ஆண்கள் முந்துகிறார் என்று சொல்கிறீர்களே, அது எப்படி முந்த முடியும்? ஒரு பெண்மணி கருவுற்றிருந்தால், தாய்மார்களை காது கொடுங்கள், ஒரு பெண்மணி கருவுற்றிருந்தால் கருவுற்றிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற கூலி என்ன தெரியுமா? அல்லாஹ் வழங்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? பகலெல்லாம் நோன்பு நோத்த நன்மை, இரவெல்லாம் அல்லாஹ்வுக்காக நின்று இபாதத் செய்த நன்மை, பகலெல்லாம் மிஸ்ல அஜ்ரி ஸாயிமி வல் காயிமி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே பகலெல்லாம் நோன்பு நோத்த நன்மை, இரவெல்லாம் அவர்கள் நின்று வணங்கிய நன்மை. எந்த ஆம்பளை கிடைக்குதுன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு. இது எந்த ஆம்பளை கிடைக்குது? கிடைக்க இயலும் பெண்களுக்கு அல்லவா கிடைக்கிறது. அதே நேரத்திலே வைதா அஸாபஹத்தல், குழந்தை பெற்றெடுக்கும் நேரம் வந்துவிட்டால் அந்த பெண்மணிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியின் அளவை, தாய்மார்களே உங்கள் சார்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த வலியை வேதனையை சுமந்து கொண்டு அந்த பெண்மணி படக்கூடிய வேதனைக்காக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலியின் அளவை லம் யஅலம் அஹ்லுஸ் ஸமாஇ வல் அர்த், வான்மண்டலத்தில் உள்ள மலக்குமார்களாலும் சரி, பூலோகத்தில் உள்ள எந்த படைப்புகளாலும் அந்த நன்மையை, அந்த நன்மையின் அளவை விளங்க இயலாதுன்னு சொன்னார். அப்படியானால் பெண்களின் சார்பாக அவருடைய ஈமானிய தரத்தை, நன்மையின் அளவை, சிறந்த மார்க்க ரீதியான கேள்வி கேட்ட அந்த பாணியை, இதையெல்லாம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அது ஓருள்ள பெண்களாக நாம் ஆக வேண்டும் ஆசைப்படணும். உலகத்தில் சிறந்தால் பெண்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. அது மாதிரி மோசமாயிட்டாங்கன்னு அவங்களோட யாரும் இல்லை.
நாம் சிறந்தவர்களாக, உன்னதமானவர்களாக, உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவருடைய காலம், அவர் ஒரு போட்டி நடத்தினார். அந்த போட்டிக்கு முன் வந்தவர்கள் யாருன்னு சொன்னா பெண்மணிகள் தான். 2 நாளைக்கு முன்னால் சிங்கப்பூரில் ஒரு நிகழ்ச்சியில் இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு பெண்மணியை கூப்பிட்டு வந்து சொன்னாங்க, அதில் குர்ஆனில் உள்ள எந்த ஆயத்தினுடைய நம்பரை சொன்னாலும் இந்த அம்மா அந்த ஆயத்தை ஓதுன்னு சொன்னாங்க. குர்ஆனில் உள்ள எந்த ஆயத்தினுடைய நம்பரை சொன்னாலும் சரி, இந்த அம்மா அந்த ஆயத்தை ஓதும். ஆயத்தை ஓதும் என்பது மாத்திரமல்ல, அதற்குண்டான மொழிபெயர்ப்பையும் அதனுடைய கருத்தையும் கூட சொல்லும். நான் ஆனந்தப்பட்டேன், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பெண்களுடைய தீட்சண்யமான அறிவு, அவர்கள் ஒரு விஷயத்திலே கவனம் எடுத்து விட்டால் ஈடுபாடு வந்துவிட்டது என்று சொன்னால் உண்மையிலேயே அப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள் தான். ஹாரூன் ரஷீத் பாதுஷா காலத்தில் ஹாரூன் ரஷீத் ஒரு போட்டி வச்சாராம். இந்த போட்டியில் ஒரே ஒரு கேள்விதான், யார் பதில் சொல்கிறார்களோ மன்னர் அதற்கு பரிசளிப்பாருன்னு சொன்னாங்களாம். அப்படியா? சரின்னு அந்த போட்டிக்கு முன் வந்தவர்களிலே பெண்கள் தான் வந்தார்கள். பெண்கள்லையும் அந்த ஹாரூன் ரஷீத் சொன்னாராம், கேள்வி ஒரே ஒரு கேள்விதான், ஆனால் திரும்ப 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 அந்த கேள்வியை கேட்டாலும் பதில் வேறாக இருக்க வேண்டும், பழைய பதிலை சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனை வச்சாராம். சரின்னு சொன்ன உடனே ஒரு அம்மா வந்து உட்கார்ந்துச்சு. ஹாரூன் ரஷீத் பாதுஷா கேள்வி கேட்கிறார், ஒரு நாளைக்கு ஃபரலான தொழுகை எத்தனை ரக்காத்துன்னு கேட்டாங்களாம். பல பெண்கள் தலையை ஆட்டுறது பார்த்தா ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம் ஹஸ்ரத் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஒரு ஃபரலான தொழுகை ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காத்துன்னு கேட்டாங்களாம். அந்த அம்மா சொல்லிச்சான் 17 ரக்காத்து. மன்னர் பெரிய பரிசை கொடுத்தார். மன்னர் பரிசுன்ன உடனே அதனால பெரிய பரிசு, அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், கேள்வி இவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு நினைக்கலையே அப்படின்னு சந்தோஷமாக வாங்கிட்டு போயிடுச்சு. அடுத்து ஒரு அம்மா வந்து உட்காருது, கேள்வி அதே கேள்வி தான். மன்னர் கேட்குறாரு, ஒரு நாளைக்கு ஃபரலான ரக்காத்துகள், தொழுகையின் ரக்காத்துகள் எத்தனைன்னு கேட்டாங்களாம். அந்த அம்மா கொஞ்சம் கூட தயக்கம் காட்டல, 15 ரக்காத்துன்னு சொல்லிச்சான். அது எப்படி 15 இருக்கும்? சுபு 2, லுஹர் 4, அசர் 4, மகரிப் 3, இஷா 4, 17 இருக்கணும். எப்படி 15? இல்லை, அன்னைக்கு ஜும்மாவுடைய நாள், அதனால அவங்க வந்து ஜும்மா தொழுக 2 ரக்காத்தும் தொழுவாங்க, அதனால 15ன்னு அந்த அம்மா சொல்லிச்சான். மன்னர் பரிசு கொடுத்தார். கேள்வி ஒன்று, பதில் வேறு. 3வது அம்மா வந்து உட்காந்துச்சான். கேள்வி பழைய கேள்விதான், ஒரு நாளைக்கு ஃபரலான தொழுகை எத்தனை ரக்காத்துன்னு. அந்த அம்மா யோசிக்கவே இல்லை, 11 ரக்காத்துன்னு சொல்லிச்சான். இது நூதனமாக இருக்குது. அதாவது 17ன்னு சொன்னாங்க, சரி, 15ன்னு சொன்னாங்க ஜும்மா, 11 எப்படி வரும்னு கேட்டாங்களாம். அந்த ஸ்ரீதேவி அந்த அம்மா யோசிக்கவே இல்லை, விளக்கம் சொன்னார்களாம். அந்த மனிதர் பயணத்தில் இருக்கிறார், சஃபரில் இருக்கிறார். பயணம் செய்யும் பொழுது 4 ரக்காத்தை 2 ரக்காத்தா குறைச்சி தான் தொழணும். அந்த அடிப்படையில் சுபுஹ் 2, லுஹர் 2, அசர் 2, மகரிப் 3, இஷா 2 ஆக 11ன்னு சொன்ன உடனே மன்னர் பரிசு கொடுத்து ஆனந்தப்பட்டார் என்று பார்க்கிறோம். அருமையான தாய்மார்களே, நடந்த கதைகள் அல்ல, இன்றுள்ள கதையையும் சிங்கப்பூரில் ஒரு பெண்மணியை சந்தித்த கதையையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொன்னேன் என்றால் இப்பொழுதும் கூட அப்படிப்பட்ட சீதேவிகள் உருவாக முடியும். அதிலே ஈடுபாடு, அதிலே அக்கறை, அதிலே கவனம் என்பது வந்துவிட்டது என்று சொன்னால் உண்மையிலேயே ஈமானிலே நீங்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க முடியும். மார்க்க விஷயங்களை போதிப்பதிலே மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க முடியும். நானெல்லாம் சிறுபிராயத்தில் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை, மகாராணி பில்கிஸ் அம்மாவுடைய வரலாற்றை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாற்றை எல்லாம் என்னுடைய தாயாருடைய தாயார் எனக்கு சொல்லி நான் கேள்விப்பட்டது. பெண்மணிகள் அதை தெரிந்து வைத்திருந்தார்கள், அதை சொன்னார்கள். நீங்கள் எல்லாம் உளப்பூர்வமாக ஆசைப்பட வேண்டும். சீதேவிகளான, இறையச்சத்திலே முன்னோடியான, ஈமானிலே முன்னோடியான, நல்ல அமல்களில் முன்னோடியான, அல்லாஹுவால் ரசூலால் பாராட்டப்பட்ட அப்படிப்பட்ட பெண்களாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும்.